சொல்லுமா. நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுல்ல. அந்த மாயாவை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. அவ இந்நேரம் போய் சேர்ந்துருப்பா. ஏதாவது சொல்லிட போறப்பா. உங்களை நம்பன பாருங்க. தங்கம், என்னடா ஆச்சு? எல்லாம் நாசமா போச்சு. அந்த மாயா இங்க வந்துட்டா. வந்துட்டாளா? எப்படி வந்தா? என்ன கேளுங்க. கரெக்டா உள்ள வந்து சீனு பக்கத்துல இருக்கிறத பார்த்து என்ன அடிச்சுட்டாப்பா. அடிச்சுட்டாளா? அவளுக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சா? இப்பவே நான் வராங்க. இங்க வந்து ஏதாவது கேட்டா அப்புறம் வீட்டுல நான் தான் மாட்டுவேன். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். என் வாழ்க்கை வீணாதான் போக போகுது. வைங்க. நான் ஒயரை கட் பண்ணி விட்டதுல செத்துருப்பான்னு பார்த்தா திரும்ப உயிரோட வந்து நிக்கிறா. ஆல்ரெடி இப்படி குடிச்சுதான் இந்த வீடே நம்மள விட்டு போக இருந்தது. இப்பவும் திருந்த மாட்டியாடா நீ? நேத்து நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் குடிச்சிருக்க மாட்டேன். நீ பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் நான் குடிச்சேன். என்னது? நான் பெர்மிஷன் கொடுத்தனா? ஆமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் குடிச்சுக்குவான்னு கேட்டேன். நீதான அளவா குடிச்சுக்கோன்னு சொன்ன. என்னடா உளறிட்டு இருக்க? நான் இப்போ அப்படி சொன்னேன்? ஏய், இப்ப நான் குடிச்சிருக்கேனா இல்ல நீ குடிச்சிருக்கியா? நேத்து நான் போன் பண்ணி கேட்டதா நீ மறந்துட்டியா? பொய் சொல்லாத சீனு. ஏய், நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நேத்து உனக்கு கால் பண்ணி புது கிளையண்ட் பார்ட்டி கொடுக்கறாரு, நான் குடிக்கவான்னு உங்ககிட்ட கேட்டேன். நீ தானே சரின்னு சொன்ன. அதனால தானே நானே குடிச்சேன். அப்ப இதுவும் அந்த சாரு வேலையா தான் இருக்கும். மாயா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அப்ப நேத்து நீ என்கிட்ட பேசலையா? நான் உனக்கு தானே கால் பண்ணேன். ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, 9 மணிக்கு நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன். பாரு, எனக்கு கால் வரவே இல்ல. அப்போ அவ கால் ஹிஸ்டரிய டெலீட் பண்ணிருக்கா. என்ன மாதிரியே உன்கிட்ட பேசியிருக்கா. மாயா, என்னால நம்பவே முடியல. சாரு ஏன் இத பண்றா? நம்மள பிரிக்கதான். அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே அதுக்குதான். இன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால தான் அவ இருக்கா. நேத்து உன்கிட்ட என்ன மாதிரியே பேசி உன்னை குடிக்க சொல்லிருக்கா. நீ போதையில இருக்கிறத யூஸ் பண்ணி உன்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. நல்ல வேளை நான் கரெக்டா உள்ள வந்துட்டேன். அந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கா? இவ்வளவு கீழ்த்தனமாவா போவா? உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க அவ என்ன வேணாலும் செய்வா. இது எல்லாமே அவ பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருக்கு. நீ குடிச்சிட்டு இருக்கறதா அந்த லிங்கம் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. நானும் உன்னை பாக்கிறதுக்கு தான் வேக வேகமா கிளம்பி வந்தேன். அப்ப வண்டியில பிரேக் வேற பிடிக்கல. புது வண்டியில எப்படி பிரேக் பிடிக்காம போச்சு? அதான் எனக்கே தெரியல. வண்டியில பிரேக்கே பிடிக்காம ஒரு கார்ல இடிக்க போனேன். ஏய் மாயா, என்ன சொல்ற? உனக்கு எதுவும் ஆகலையில? பெரியம்மா, சீனு ஜாதகத்தை மட்டும் தானே பார்த்து கணிச்சு சொன்னாரு. ஏன் ஜாதகத்தை பார்க்கலையே? ஆமால. என்னங்க, மாயாவோட ஜாதகத்தையும் பார்த்து சொல்லுங்க. சரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. நேரம் சரியாதான் இருக்கும். சரிங்கம்மா. என்ன நீ இவ ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கோம்? நம்ம தான் அவருக்கு பணம் கொடுத்திருக்கோம்ல, எப்படியோ நடக்க கூடாதுன்னு தான் சொல்ல போறாரு. அப்புறம் என்ன? அடடா, ஜாதகம் அருமையா இருக்கு. இந்த பொண்ணு ஜாதகப்படி
நேரம் ரொம்ப நல்லா இருக்குமா. இவங்களோட நல்ல நேரம் அவங்க புருஷனுக்கும் நல்ல பலனை கொடுக்கும். அப்போ சாந்தி முகூர்த்தத்தை நடத்திடலாம்ல? தாராளமா பண்ணலாமா. என்ன இப்படி சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏய் ஏய், அதான் அவர் நடத்தலாம்னு சொல்றாருல்ல, அப்புறம் என்ன? ஐயோ அதுக்கு இல்லங்க, எதுவும் தப்பாயிடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஜோசியரே, நீங்க 1க்கு 2 தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. 1க்கு 4 தடவை பார்த்துட்டோமா. உங்க பையனுக்கு சனி தசை நடந்தாலும் இந்த பொண்ணு ஜாதகத்துல குரு உச்சத்துல இருக்கு. இந்த நேரத்துல 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிச்சா குல விருத்தியாகும், சந்தோஷமா இருப்பாங்கம்மா. அப்போ ஒரு நல்ல நாள் குறிச்சு சொல்லுங்க. சரிங்கம்மா. ரெண்டு நாளுக்கு அப்புறம் நல்ல நாள் தாமா, அன்னைக்கே வச்சுக்கலாமா. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வந்த உடனேயே நேரம் சரியில்லை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டீங்களே, ஆனா கடைசியில நல்ல விதமா சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. இந்தாங்க ஜோசியரே. சரிங்க ஐயா, நல்லது, வரம்மா. போயிட்டு வாங்க.